ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோவான் முடிந்தது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிந்தது, ரோமர் புத்தகம் முடிந்தது. இப்போது கொரிந்தியர் புத்தகத்துக்கு நான் தொடர்ச்சியாய் படித்து வருவோம். ஒவ்வொரு வாரமும் தமிழிலும் மற்றும் ஆங்கிலத்திலும், மற்றபடி தமிழிலும் கன்னடத்திலும் ஒவ்வொரு மாதங்களிலும் 3 பாஷைகளிலே இந்த வேத வசனங்களை வாசித்து ஜெபிக்கிறோம். ஆதலால் இந்த வேத வசனங்களுக்கு செவிசாய்ப்போம். வேத புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது எங்களோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் அநேகருடைய பெயர்கள் வாயிலே நுழையாவிட்டாலும் கூட கர்த்தருடைய கிருபையினால் வாசித்திருக்கிறோம். ஆதலால் என் தேவ பிள்ளைகளே, இப்போதும் கொரிந்தியர் புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களோடு கூட படித்து வாருங்கள். நிச்சயமாய் தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனையும் கொரிந்தியில கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவருமாயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ள சிறப்பட்டு இருக்கிறபடியே நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகும்படி இருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பவுல் தன்னுடைய கொரிந்து சபைக்கு எழுதும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்த்தி தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாவற்றிலும் பரிபூர்ண அடைய வேண்டும் என்று விரும்பினது போல நாங்களும் கூட ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வேத சத்தியத்தின் உண்மைகள் ஒரு பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ள தேவன் ஞானத்தையும் அருளையும் நீங்கள் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண அடைய வந்தேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவரே, அப்படியா இந்த வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் மெய் தேவனை அறிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாறுதலும் ஆசீர்வாதத்தை உணரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையும் ஜீவனும் சமாதானம் என்று சொன்னிற, அப்படியே அந்த ஆவிக்குரிய வேத எழுத்துக்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தெய்வீக சமாதானத்தினால் நம்முடைய பிள்ளைகள் வாழும்படி கர்த்தர் அருள் புரியும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற இதயத்தின் மன்றாட்டுகளை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. நீங்க செய்ய போகிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.